ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு கொரியன் ட்ராமா பார்க்க போகிறோம். இந்த ஹீரோ வந்துட்டு இந்த சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஹீரோவை பற்றி ஆக்சுவலி இவர் வந்து ஒரு வில்லனாக வந்துட்டு ஒரு ட்ராமாவில் நடிச்சிருப்பாரு. அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எல்லாருக்கும் வந்துட்டு வில்லனை ரொம்ப பிடிக்கும். தனி ஒருவன் மாதிரி அரவிந்த் சாமி மாதிரி இவரை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். யாரும் இந்த ட்ராமாவை மிஸ் பண்ணிட்டீங்க பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வில்லன் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோ. ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ட்ராமா, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ராமாவோட லைன் பார்த்தீங்கன்னா 2 ட்வின் சிஸ்டர் இருப்பாங்க. ஸோ 2 ட்வின் சிஸ்டரும் எக்ஸ்ட்ரீமாக வேறு மாதிரி இருப்பாங்க. ஒரு தருணத்தில் தங்கச்சியோட பிளேஸ்க்கு வந்துட்டு அக்கா போய் வாழ்கிற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வருவார் ஹீரோயின் லைஃப்பில். அது மட்டும் இல்லை, ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் லைஃப்குள்ளே வருவார். ஸோ இந்த ட்ராமாவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 ட்வின் சிஸ்டர் தான் காட்டுறாங்க. ஸ்கூலில் வந்துட்டு ஆனுவல் டே நடக்குது. ஒரு பொண்ணோட பேர் வந்துட்டு சன்ஹி, அது அக்கா. டூஹிங்கிறவங்க வந்து தங்கச்சி. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஃப்யூச்சரில் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்களா. அதுக்கு வந்து அக்கா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்துட்டு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தங்கச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், நான் வந்து ஒரு மாடல் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற இவங்க 2 பேர் தான் பேரண்ட்ஸ். இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அது 2 பேரோட அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா வந்து ஹோம் மேக்கராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஸோ 2 பேருமே காட்டுறாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அக்கா தங்கச்சி ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த மாதிரி பிரைமரி அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு இவங்க வந்து காலேஜ் சேர்ற மாதிரி இருப்பாங்க. இன்னும் சேரல, அந்த எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்களா. ஒருத்தன் பில்டிங்ல இருந்து கீழே சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டாக ஹீரோனோட அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு அந்த பையனை வந்து காப்பாற்றுவாங்க. அதுவும் தன்னோட உயிர் வந்துட்டு ஆபத்தில் இருக்கு தெரிஞ்சுமே அவர் போய் காப்பாற்றுவார். அந்த அளவுக்கு இவர் வந்துட்டு ஹெல்பிங் மைண்ட் பயங்கரமாக இருப்போம். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒர்க் பண்ணுவார். ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி காப்பாற்றுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு அவார்டு மாதிரி கொடுப்பாங்க, கோல்டு மெடலாக கொடுப்பாங்க. கையில் மட்டும் அடிபட்டிருக்கும். நெக்ஸ்ட் இவர் வந்து சிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. பசங்க எல்லாருமே வந்துட்டு ஊரில் இருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, தன் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வேணால் உலகத்துக்கு வேணால் பெருமையாக இதை நினச்சிக்கலாம், ஆனால் எனக்கு ஒவ்வொரு டைமும் வந்து பயமாக இருக்குது, ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, நீங்கள் வேணால் உலகத்துக்கு சூப்பர் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் வந்து அப்பப்போ வந்து எங்களை நினச்சி பாருங்க, உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, நான் இருக்கேன், ஃபேமிலி இருக்குது, ஸோ பார்த்து வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தரத்துலேருந்து சொல்லுவாங்க. அது கரெக்டு தானேங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் விடுமா, நான் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப சேஃபாக தான் இருப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அக்கா சன்ஹி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா நீங்கள் மெடல் வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அப்பா பற்றி என்கரேஜ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா டூஹி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட் வைக்கணும்ப்பா, எங்களை ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பசங்களா, கண்டிப்பாக உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பொண்ணு வந்து கத்துற மாதிரி சவுண்டு கேட்கும். இவங்களுக்கு ஷாக் ஆகிடும், யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்க டக்குன்னு ஃபோனை வச்சுட்டு ஒரு போலீஸ் தானே, ஸோ என்னன்னு பார்க்க போயிடுவாங்க. இவங்க 2 பேருக்கும் பயம் வந்துடும், அப்பாவுக்கு என்னாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை 2 பசங்க வந்துட்டு அப்படியே வாயை பொத்தி அழைச்சிட்டு போவாங்க. அந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பாக இருந்துக்க ட்ரை பண்ணுவாங்களா. அப்போ கரெக்டாக வந்து ஆஃபீஸர் போயிடுவார். போயிட்டு என்ன பண்ணுறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு துப்பாக்கி காமிச்சு தான் மிரட்டுவார். எடுத்துமே அசால்ட்டாக வந்து துப்பாக்கியை வச்சுட்டு யாரையும் ஷூட் பண்ண முடியாதுல்ல. ஸோ மிரட்ட தான் முடியும். அவங்க வந்துட்டு பயப்படே மாட்டானுங்க போல். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லேடியை வந்துட்டு விட்டுட்டு இவர்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பெரிய ஹீரோவா போலீஸாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. அடிச்சு மட்டும் போடாமல் ஒரு பக்கத்தில் ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து வயிற்றில் வந்து சொருவிட்டு போயிடுவானுங்க. இவருக்கு ஆல்ரெடி கையில் அடிபட்டதுனால இவர் வந்துட்டு மேற்கொண்டு அடிக்க முடியாது. அது அவங்களுக்கு நல்ல வாய்ப்பாயிடுச்சு. இவர் ரொம்ப சிவியராக அட்டாக் பண்ணிட்டு போட்டு போயிடுறானுங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி இருக்கவங்க எல்லாமே போய் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார். ஸோ எவ்வளவோ காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் காப்பாற்ற முடியல. அதே இடத்துல அவர் வந்து இறந்துடுறாரு. அக்காவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அங்கேயே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்துட்டு தங்கச்சி ஏதோ பாதிச்சா மாதிரி அப்படியே ஸ்டிக்காகி இருக்காங்க, அழுகவே இல்லை. இவங்க மட்டும் தான் வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் போயிட்டுருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு கேஸ் எப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இது ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை இது கண்டிப்பாக வந்து விபத்து கிடைக்காது. அப்போ ஒரு லேடி கத்துனாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த இடத்துல யாராச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே ஒருத்தவங்க நோட்டீஸை வாங்கிட்டு போவாங்க. பெருசாக வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்ட்லாம் ஒட்டியிருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்களா, சாட்சி சொல்ல யாராச்சும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த லேடி ஒன்று ஓடி இருப்பாங்களே, அவங்க கூட இவங்களுக்கு வந்து சாட்சி சொல்ல வர மாட்டாங்க. அந்த லேடி யாருன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. அக்கா தங்கச்சி அம்மா 3 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டீஸ் கொடுத்துட்டு இருப்பாங்களா. ஸோ அவங்க கூட அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ணுற போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்லாம் பிடிச்சி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். மழை வெயில் எல்லாத்தையுமே பார்க்காம நோட்டீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி போலீஸ் வந்து பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஷனுக்கே போயிட்டு இந்த மாதிரி ஹையர் ஆஃபீஸில் வந்து கேட்பாங்க. அவரோட
அவர் வந்து அடிச்சு போட்டு போயிருப்பானுல. ஸோ அந்த பிளேஸில் வந்துட்டு அந்த லேடியோட பர்ஸு, அதுக்கப்புறம் அந்த லேடியோட ஸ்கார்ஃப் சம்திங் வந்து இருக்கும். இதை வந்து நான் அவங்ககிட்ட கொடுத்தேன், இது யாரும் வந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்து சாட்சி சொல்கிறது கழிச்சிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் ஹையர் ஆஃபீஸில் வந்து கேட்பாங்கல்ல. அவங்க வந்துட்டு அதெல்லாம் முடியாது, இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்து கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, திருப்பி பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஹையர் ஆஃபீஸரே வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ஒரு நல்ல மனுஷன் இறந்து போயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கன்சிடரே பண்ணாமல் அமுச்சு விட்டுருவாங்க. இவங்களுக்கா வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தன்னோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோவே எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பாங்களா. இது வந்து தங்கச்சிக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அவன் என்ன பண்ணுவானா, டக்குன்னு அப்பாவோட ஃபோட்டோவை பிடுங்கி அவள் என்ன பண்ணுவானா ஒரு டப்பாவில் வந்து போட்டுருவோம். அவளுக்கு என்ன ஏற்கும்னா, போதுமா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி அப்பா வந்து நம்மளை விட்டு போயிட்டாரு, இப்போ பாரு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு. இந்த மாதிரி அப்பா அப்படி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து நினச்சி பார்க்கல. எல்லா விஷயத்துலையுமே தான் போய் மூக்கு நுழைஞ்சி நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளை வந்து இந்த மாதிரி நிற்க வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க போல். வாடகை கொடுக்க முடியாமல் சின்ன வீட்டுக்கு வந்துட்டு மாறுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான், அக்கா தான் ஹீரோயின். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரோட திங்ஸையுமே எடுத்து போய் உள்ளார போய் வைப்பாங்க. அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தங்கச்சி இருக்காங்கல்ல டூஹி, அவங்க அப்படியே வெளியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா ப்ளீஸ் நீ ஏன் தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு சன்ஹி வந்து ஹெல்ப் பண்ணுவா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் போயிட்டு வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காசுலாம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க, செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இவங்களால வந்து வாடகையே கட்ட முடியாது. இவங்க வீட்டுக்கு வரப்போ வாடகை கேட்டு வந்துட்டு ஹவுஸ் ஓனர் வந்திருப்பார். இவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை கொஞ்ச நாள் போடுங்க, நான் கண்டிப்பாக வந்து கொடுத்துறேன், பிள்ளைங்களோட செலவுக்கு ஆயிடுச்சு, படிப்பு செலவுக்கு ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா நீங்கள் வாடகை வேறு வழியில் கூட என்கிட்ட கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட வந்து தப்பாக நடந்துக்க வருவாங்க. இவங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தள்ளி விடுவாங்களா. நீ என்னையே தள்ளி விடுறியா, ஒன்றும் இல்லாட்டியுமே உனக்கு இவ்வளோ கோவமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா பலார்னு அரைஞ்சிருவாரு. கரெக்டாக இந்த 2 பசங்களும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இதை வந்து பார்த்துருவாங்க. டூஹிக்கு செம்ம கோவம் தரும். எப்படா நீ வந்துட்டு எங்கள் அம்மா அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கர போல்டாக இருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம்னா அப்படியே அவரை பிடிச்சி பலம் ஒரு அரை. அவர் சொல்வார், இந்த பாரு நீ என் வீட்டில் இருக்கும் போது இது ஒரு குப்பை வீடு, இந்த வீட்டில் இருக்கிறன்னு வேற உனக்கு வந்துட்டு இதா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பயே காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து காலி பண்ணிடுவாங்க. அக்காவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேனே தெரியாது. தங்கச்சி ஒரு போல்டான முடிவு எடுத்திருப்பா. சரின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆகுவாங்க. இன்னொரு சின்ன வீட்டுக்கு, இன்னும் சின்ன வீட்டு லைஃப் போயிட்டு இருக்கும். தங்கச்சி வந்து பெருசாக யார்கிட்டையுமே பேச மாட்டா, அமைதியாக இருப்பாள். அதுக்கப்புறம் அக்காவுக்கு என்ன ஆசை, ஹேர் கோர்சஸ் ஆகணும் தானே ஆசை. ஸோ அதுக்காக இவ வந்து நிறைய காலேஜுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப்காக எழுதி விட்டுருப்பான். ஸோ இவளுக்கு வந்து ஒரு காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அது ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு. இதை கேட்டுன்னு ரொம்ப ஹாப்பியாகிடும். அவள் என்ன பண்ணுவானா டீச்சர்கிட்ட போய் கேட்பா, என்னோட தங்கச்சி படிக்க முடியுமா டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்லைம்மா யாராச்சும் ஒருத்தவங்களுக்காக வந்து ஸ்காலர்ஷிப்பு, உனக்கு இல்லைன்னா உங்கள் தங்கச்சிக்கு, உனக்கு தான் அந்த ட்ரீம் அதிகமாக இருக்குல்ல, ஸோ நீ வந்து அதை அட்டன் பண்ணு, ஒரு தங்கச்சி எப்படியாச்சும் பொழைச்சிப்பா, அவள் ரொம்ப திறமையான பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு வந்து யோசிப்பா, இல்லை என் தங்கச்சியும் அதுக்கு தான் ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும். அந்த இன்டர்வியூ விட்டுட்டு என்ன சொல்லுவானா, எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வேணாம் டீச்சர், என்னோட தங்கச்சிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வெளியே வருவா போல். கரெக்டாக தங்கச்சி வந்து வெளியே நிற்பா. என்ன அட்டன் பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா அட்டன் பண்ணேன், நீ வந்து எனக்கு விட்டுலாம் கொடுக்கல, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா எனக்கு அப்பாவோட ஞாபகம் வருது, உன்னை பார்க்கும் போதுல எனக்கு அப்பாவோட ஞாபகம் தான் வருது, அந்த மனுஷமெல்லாம் நீ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எரிச்சலாக வருது, இந்த மாதிரி நிற்காது, இந்த ஹெல்ப் பண்ணுற மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்குறேன் இதெல்லாம் பண்ணாத, அவங்களோட இதை நம்பி வரட்டும் அப்படின்னு சொல்லுவா. இவ சொல்கிறது ஒரு வகையில் நியாயம், பட் இருந்தாலுமே கொஞ்சம் ரூடாக அப்படி தான் வந்துட்டு ஹீரோயின்ட்ட சொல்லுவான். ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், நெக்ஸ்ட் நீ போ. ஸோ தங்கச்சிக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து விட்டு கொடுக்குறா. தங்கச்சி வந்து காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அம்மாவில் மட்டும் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு தங்கச்சியோட செலவு வீட்டு செலவுலாம் பார்க்க முடியாதுன்னு இவளும் என்ன பண்ணுவானா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி ஷாப்க்கெலாம் போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாள். அது மட்டும் இல்லை, இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் தங்கச்சியெல்லாம் படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கனவெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. இவளால் வந்துட்டு ஒழுங்காக அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ சூடெலாம் வச்சுப்பா. இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அம்மாவுக்கு, நம்மளோட பெரிய பொண்ணு வந்துட்டு காலேஜுக்கு போக முடியேன்ட்டு. ஆனால் இவளுக்கு அதெல்லாம் இருக்காது. இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நம்ம அம்மாவை தங்கச்சியெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பள கவர் வந்து கொடுப்பான். இவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் தங்கச்சி பாரு டக்குன்னு அந்த சம்பள கவர் எடுத்துகிட்டு எனக்கு இந்த வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சிடுவா. ஒரு ஏர்லைனில் போயிட்டு இவ வந்து ஜாயின் பண்ணுவாள். ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு வருவாள். ஸோ அப்போ வந்து கேட்பாங்க, நீங்கள் எதுக்கு வந்துட்டு இந்த ஏர்லைனில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. எனக்கு எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கணும், ஸோ நான் போகிற கம்பெனி வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு கம்பெனியாக இருக்கணும், என்னோட அவுட்புட் எல்லாத்தையும் இந்த கம்பெனி நான் தரணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஏர் அட்டண்டண்டாக இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு தன்னை லவ் பண்ணணும், தன்னை வந்து அழகுப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஒர்க்குக்கு வந்து பர்ஃபெக்டாகவே இருப்பாங்கள்ல. ஸோ வந்துட்டு அது தகுந்த மாதிரி அழகாக ஆன்சர்லாம் சொல்லுவாள். ஸோ அந்த கம்பெனியில் வந்து இவன் செலக்டும் ஆகிடுவான். அதுக்கப்புறம் அதை ஹாப்பியாக வந்து வீட்டிலலாம் சொல்லிட்டு இருப்பான். அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஹாப்பி. அதுக்கப்புறம் இவன் அந்த ஏர்லைனோட ட்ரெஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ஏர் கோஸ்டர்ஸோட ட்ரெஸ் வந்து இவ வந்து போடுவாளாம். இந்த காஸ்ட்யூமை பார்க்கும்போது இந்த ஆசை வந்து நம்ம ஹீரோயின் தானே இருக்கும். ஸோ அவன் வந்துட்டு வியர் பண்ணும்போது அந்த யூனிஃபார்ம்லாம் தொட்டு பார்ப்பா. செம்மையாக இருக்குது உனக்குன்னு, அப்படியே கச்சிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டி பார்க்கும்போது
டக்குன்னு இவன் என்ன பண்ணுவானா, அதோட அது அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து அடிப்பா. ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், பட் இருந்தாலுமே கண்டுக்க மாட்டான். நீ ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தங்கச்சியை பார்த்து ரசிச்சிட்டு இருப்பா. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அப்பாவியாக இருக்கான்னு. இப்போ செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்லி ரசிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவள் பெட்ரோல் பங்க்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. இவன் என்ன பண்ணுவான்னா, அப்போ பாய் ஃப்ரெண்டோடலாம் அழைச்சிட்டு இருப்பாள். ஸோ டேட்டிங்லாம் பண்ணுறப்போ வந்துட்டு ஒரு வாட்டி அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயின் ஒர்க் பண்ணுற பெட்ரோல் பங்கு கிட்டே வந்துட்டு காரை நிறுத்தி பெட்ரோல் போடுவான். அப்போ இவள் பார்த்துருவா, டுஹினியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மாஸ்க்கை வந்து கழட்டி வந்து பேச வருவாள். உடனே வந்துட்டு மாஸ்க்கை போடு போடு, எனக்கு இந்த மாதிரி தங்கச்சி இருக்கிறது வந்துட்டு யாருக்குமே தெரியக்கூடாது, ஒரு அக்கா இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, போடு போடு அப்படின்னு சொல்லுவாளாம். சரி என்னமோ சொல்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாஸ்க்கை போட்டு அப்பாவி மாதிரி பார்ப்பா. வாயை மூடு, வெளியே பேசாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக இருப்பாள். அதுக்கப்புறம் நான் உங்கள் கூடலாம் லீவ் பண்ண முடியாது, நான் தனியாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அக்காவையும் விட்டுட்டு இவள் தனியாக வந்துட்டு வாழ போயிடுவான். அதுக்கப்புறம் இவளை பெருசாக வந்து கண்டுக்கவே மாட்டான். இவள் லைஃப் வந்து அப்படியே செம்மையாக போயிட்டுருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு சம்பாதிச்ச காசில் அதுக்கப்புறம் இவள் போயிட்டு ஒரு காலேஜில் வந்துட்டு சேர்ந்துட்டு அந்த ட்ரைனிங்லாம் வந்துட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருப்பா. இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஏர் அட்டண்டடாக வந்துட்டு பயங்கர ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருப்பா. ரெண்டு பேரையும் காட்டுவாங்க. அப்போ வந்து தங்கச்சி என்ன சொல்லுவானா, என் லைஃப்பில் வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டிங் மட்டும்தான், ஆனால் லைஃப் லாங் வந்துட்டு எந்த பசங்களையும் நான் வந்து என் கூட அழைச்சிட்டு போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு இது மாதிரி திமிர் பிடிச்ச பொண்ணு மாதிரி பேசுவாள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாள். அப்போ வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி ஒருத்தர் வருவார். இவரை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து சிரிப்பா. அதுக்கப்புறம் அவர் வந்து இது கோக் எடுத்து குடிக்க போவார். அப்போ அது காசு பார்த்தீங்கன்னா ₹1 வந்துட்டு குறையும். ஸோ அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொடுப்பான். இப்படியே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும். அதுக்கப்புறம் இவர் அடிக்கடி வருவார். அப்போது அதுக்கப்புறம்லாம் அவர் வந்து இந்த வேஷனாக போட்டு வர மாட்டார், கேஷுவலாக வருவார், ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். இப்படியே ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பான். இவன் பேர் வந்து மினிக்கோ. ஹீரோயினுக்கு நல்ல பழக்கம் ஏற்படும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணுவான். எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பியாகிடும். ஹீரோயின் வந்துட்டு மீனும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிப்பா. இவளுக்கு வந்துட்டு ஒரு லவ்வுக்கு வந்து பயங்கர ட்ரூவாக இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து ஹக் பண்ணிப்பான். ஹீரோயின் வந்துட்டு என்றைக்குமே வந்து நான் மின்னை விட்டு கொடுக்க மாட்டேன், மீன் என் லைஃப் லாங் என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பா ஹீரோயின். நெக்ஸ்ட் டூஹி ஒர்க் பண்ணுற ஏர்லைனில் வந்துட்டு ஒரு மாடலிங் நடக்கும். அதில் யார் செலக்ட் ஆவான்னு பார்த்தீங்கன்னா டூஹியை தான் செலக்ட் பண்ணுவாங்க. டூஹியை செலக்ட் பண்ணுறாங்களே இவங்க இந்த ஏர்லைனோட ஓனரோட பொண்ணு, சிஓட பொண்ணு. இவங்களோட பேர் வந்துட்டு டேரி. ஸோ இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காரு, ரீன் மட்டும் கூப்பிட்டுக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப பக்குவமாக அப்படி பஞ்சுவாலிட்டியாக ரொம்ப ஸ்மார்ட்டாக நிறைய ஆன்சர்லாம் பண்ணுவோம். மாடலிங்லாம் பண்ணோம்னா ஜஸ்ட் அழகு இருந்தால் மட்டும் பார்த்தாது, பயங்கர போல்டாக ஆன்சர் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அவங்க அவார்டு கொடுப்பாங்க. இந்த ஏர்லைனோட மாடல் வந்துட்டு இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு அவார்ட்லாம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு மின் கூட வந்துட்டு கல்யாணம்லாம் நடந்துடும். ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ஒரு 5 வருஷம் போகுதுங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் பொண்ணு வந்து ஸ்கூல் முடிஞ்சிட்டு வர எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வேனில் இருக்க பசங்களுக்குலாம் பாய் சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே இருக்க குப்பையெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தனமே பொண்ணுக்கு பிடிக்கல. அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன். இல்லைம்மா அந்த அங்கிளுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு வாட்ச்மேன் அங்கிள் தான் இந்த ஒர்க்லாம் பண்ணும் போல், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. ஏமா எதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறீங்க, இப்படி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துறா. இல்லை என்ன இருக்குது, ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா. பண்ணுறது நல்ல விஷயம் தான், ஆனால் நீங்கள் முட்டாள் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா சரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருப்பாள். அப்போ வந்து ஹீரோயின் ஜோப்லேருந்து அந்த பொண்ணு வந்து ஃபோனை எடுத்துகிட்டு ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி ஆண்டி இங்கே நிறைய குப்பைலாம் இருக்குது, இது எல்லாமே அம்மா தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வேணால் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசுகிறா. ஹீரோயின் வந்துட்டு என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம்மா இருங்க நான் செக்ரட்டரி தான் கால் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு செக்யூரிட்டி வந்து நிற்கிறாரு. அவர் வந்துட்டு ஐயோ இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அந்த லேடி வந்து பார்த்தா நம்ம பண்ணுற வேலையை வந்து நம்ம ஹீரோயின் தள்ளி வச்சிட்டோமே. ஆக்சுவலி ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாள். ஸோ அவரால் என்ன பண்ணுவார்னா ஹீரோயின்ட்டே எல்லா வேலையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஃபோன் பேசுகிறாமே ஆக்ட் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் ஹீரோயின்ட்ட வாங்குவார். இதை பார்த்துருமே இல்லைம்மா நானே வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த இடத்துலாம் க்ளீன் பண்ணுவார். பார்த்தீங்களாம்மா இவ்வளோ நேரம் வந்து ஃபோன் பேசுகிற மாதிரி அவர் உங்களை வந்து வேலை வாங்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு ஒன்றுமே புரியலம்மா, உங்களோட ஹெல்ப்பை வந்து எல்லோரும் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆண்டி என்னென்னா அவங்களோட பசங்களை வந்துட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக வந்துட்டு வெளியெல்லாம் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆண்டி வந்துட்டு உங்ககிட்ட அப்பப்போ காசுலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு ஆண்டி வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணுறாங்க. யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே விவரமாக கேட்குது. அப்போ என்ன சொல்கிறேன், இல்லைம்மா அம்மாவுக்கு வந்து எப்போவுமே ஜீன் ஹெல்ப் பண்ணுற ஜீன் இருக்குது, அது வந்து உங்கள் தாத்தாவோட ஜீன் அப்படின்னு சொல்லும் போது சும்மா இருங்கம்மா என்ன ஜீன், உங்களோட தங்கச்சி இருக்காங்களா ஆண்டி அவங்க எப்படி இருக்காங்க
இருக்காங்க, அப்படியே செல்ஃபாக இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டா இருக்காங்க. சும்மா ஜீனுங்காதீங்க, அவங்களும் உங்களை ஜீன் தானே, 2 பேருமே ரெட்டை பிரிவுகள் தானே. இப்போ இதுக்கு ஒருத்தங்க ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கீங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கீங்க, வாங்கம்மா வந்து குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தரத்தரன்னு இழுத்துட்டு போவோம் ஹீரோயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூஹியோட கம்பெனியில் தான் காட்டுறாங்க. அங்கே ஏர்லைனில் வந்துட்டு பெஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு பெஸ்ட்டு ஏர் கோஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டூஹின்னு சொல்லிட்டு டூஹியோட வீடியோ எல்லாமே போடுறாங்க. டூஹி வந்து சர்வ் பண்ணுறது, மற்றவங்ககிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறது இதெல்லாமே காட்டிட்டு இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஏர் கோஸ்டர்ஸ் யாருன்னா அது டூஹி தான் அப்படின்னு சொல்லிட்டு டூஹியை வந்துட்டு கூப்பிடுறாங்க. அவளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அவார்டு வாங்குறா. அதுக்கப்புறம் ஒரு பொக்கையெல்லாம் கொடுக்குறாங்க, செம்மையாக வந்து ப்ரெசென்ட் கொடுக்குறான். அவளை பார்க்கும் போது எல்லாருக்கும் செம்ம இல்லை, அழகாக இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. நெக்ஸ்ட்டு யார், பைலட் தானே காட்டுவாங்க. ஸோ பெஸ்ட் பைலட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் என்ன பண்ணியிருப்பானோ ரொம்ப சேஃபாக வந்து வேறு ஆப்ஷனே இல்லை, கடலில் தான் வந்து லேண்ட் பண்ணும் அப்படிங்கும் போது பயங்கர சேஃபாக எந்த பேசஞ்சருக்குமே எதுவுமே ஆகாமல் ரொம்ப சேஃபாக வந்துட்டு கடலில் ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணியிருப்பாரு. அது வந்து கடல் ஓரத்தில், அதுக்கப்புறம் பக்கத்துலலாம் பில்டிங் இருக்கும், அங்கேருந்து வந்துட்டு எல்லாமே ரெஸ்கியூ பண்ணி அழைச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த பெஸ்ட்டு கேப்டனுங்கிறது இந்த இயருக்கு யாருன்னா நம்ம ஹீரோக்கு தான். நம்ம ஹீரோ பேரை வந்து ஓஜின். ஸோ ஹீரோ வந்துட்டு பயங்கர ஸ்டைலாக வருவார். இவரை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக ஏர் கோஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஹீரோ ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் பார்ப்பாங்க. அவருக்கு வந்து அவார்ட்லாம் கொடுப்பாங்க. 2 பேருக்குமே அவார்டு கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ வந்துட்டு 2 பேருமே பார்க்க வந்து மாடல் மாதிரி இருக்கீங்க, ஸோ 2 பேரும் ரேம்ப் வாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டூஹியும் ஓஜினியும் அமுச்சு விடுவாங்க. சரி ரேம்ப் வாக் தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வந்து பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு வந்துட்டு ஹீரோ ரொம்பவே பிடிக்கும் போல். அவன் என்ன பண்ணுவான்னா அப்படியே கிட்டக்க போவாள். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பெண்கள் மேலே வந்து இந்த மாதிரிலாம் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவார். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா அப்படியே தள்ளி அவர் கை வந்து இவர் மேலே படுற மாதிரி போவாள். இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து செம்மையாக கோவமாயிடுவான், டக்குன்னு கையை வந்து எடுத்துருவான். இவர் என்ன இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டூஹிக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவார்ட்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஏர்லைன் ரோசி வந்து பேசுவார். இந்த வருஷம் வந்து டேர்ன் ஓவர் வந்துட்டு இவ்வளோ வந்திருக்கு, நம்ம கம்பெனிக்கு வந்து சக்ஸஸ் மேலே சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த பார்ட்டியை வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ண சொல்லிட்டு போவாங்க. அப்போ எல்லாருமே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃபுட்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கல்ல. அப்போ டூஹிக்கு வந்துட்டு ஓஜின் மேலே ஒரு கண்ணை அப்படியே எடுக்காத அளவுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாளா. அப்போ வந்துட்டு இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி பக்கத்தில் இருப்பாள். அவள் வந்துட்டு என்ன நீ அவரே பார்த்துட்டு இருக்க, அவரை பற்றி நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டேன், அவர் ஒரு வாட்டி கூட வந்துட்டு எந்த ஹேர் கோஸ்டருமே டேட்டிங் பண்ணதே கிடையாதாம். நான் ஆச்சரியமாக இருக்குது, ஒவ்வொரு பைலட்டுமே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஹேர் கோஸ்டர் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் டேட்டாச்சும் பண்ணுவாங்க. இவர் அந்த மாதிரி கிடையாதாப்பா, அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பார் எனக்கு, ஆனால் அவர் ரொம்பவே பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் வந்துட்டு எனக்கு வந்து மடிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி டூஹி சொல்லுவான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எதுக்கு இவர் மேலே உனக்கு இவ்வளோ க்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. நம்ம எவ்வளோ நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கோம், இவ்வளோ ஹேண்ட்ஸமான பசங்கள்லாம் பார்த்துருக்கோம் நம்ம லைஃப்பில், உனக்கு என்ன இவர் மேலே இவ்வளோ அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து கேட்பாலாம். அதுக்கு டூஹி என்ன சொல்வானா, இங்கே பாருடி, நீ வந்துட்டு நார்மலாக ரோட்டு கடையில் கிடைக்கிற இல்லைன்னா கடையில் கிடைக்கிற பொருள் மேலே வந்து ஆசைப்படுவியா, இல்லைன்னா லிமிட்டட் எடிஷன் இருக்கும்ல, ஸோ அந்த பொருள் மேலே ஆசைப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருக்கு ஆசைப்படுவேன் அப்படின்னு இவ கேட்பா டூஹி. அதுக்கு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, சான்ஸே கிடையாது, எனக்கு லிமிட்டட் எடிஷன் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இது வந்து ஒரு லிமிட்டட் எடிஷன், ஸோ அதனால தான் இவர் மேலே நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்துட்டு ஒரு சேரிட்டி மாதிரி நடத்துவாங்க போல். அந்த ஆஃப்ரிக்காவில் இருக்க இந்த ஏழை குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு எவ்வளோ பணம் வேணால் கொடுக்கலாம், ஸோ அதை வந்து நடத்திட்டு இருப்பாங்களா. டக்குன்னு இவன் என்ன பண்ணுவா, டூஹி அந்த இடத்த விட்டு கிளம்பி போவாள். அப்போ ஃப்ரெண்டு கேட்பா, நீ ஏன் இவ்வளோ ஆஷாக இருக்க, நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோம், அந்த பசங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாங்கும் போது இல்லைப்பா எனக்கு அதிலலாம் இஷ்டமே கிடையாது, எங்கேயோ இருக்க எந்த குழந்தைங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு வந்து கிளம்புவாளாம். அட்லீஸ்ட் நீ ஹெல்ப் பண்ண தான் உனக்கு பிடிக்கலன்னா அட்லீஸ்ட் இந்த ஈவெண்ட்டில் இருக்கலாம்ல, நீ ஏஞ்சி போனால் பார்க்குறவங்கள என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்பா. நான் இன்னொருத்தவங்களுக்காக வாழ போகிறதில்ல, யார் என்ன பார்த்தா எனக்கு என்ன, நான் இஷ்டப்படி தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து டூஹி வந்து ஏஞ்சி போவா. அப்போ ஃப்ரெண்டு சொல்வாள், இந்த மாதிரி ஒரு கல் நெஞ்சக்காரியை நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவ கூட நான் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, ஜஸ்ட் இவ கூட இருக்கேன், ட்ராவல் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசுவான். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தங்கச்சி வந்துட்டு ரொம்ப ரூடாக யாருக்கும் ஹெல்ப் பண்ணாமல் ரொம்ப திமிர் பிடிச்ச போனா இப்படி இருக்கா. அக்கா வந்து அப்படி டோட்டலாக வேறு. ஸோ இவங்க 2 பேரும் லைஃப் அப்படியே திருப்பி போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அக்கா வந்து தங்கச்சி லைஃப்பில் வந்து வாழ போகிறா, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மீட் பண்ண போகிறான், அதுக்கப்புறம் எப்படி லவ் வருது, எப்படி ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்குது, எப்படி இவங்களுக்குள்ள லவ் வருதுங்கிறதுலாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.